3 நபர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மூவருமே தூக்கு மேடைக்கு வரவழைக்கப்பட்டனர். 1 மத தலைவர், 2வது வழக்கறிஞர், 3வது இயற்பியலாளர். முதல் மத தலைவர் கழுத்தில் கயிறு மாட்டப்பட்டது. கடைசியாக ஏதாவது சொல்ல வர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டவன் 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 இருக்கிறான், அவன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொன்னாரு அவர். மேடை இழுக்கப்பட்டது. மத தலைவரின் கழுத்தை நெருங்கிய போது சட்டென்று கயிறு நின்று விட்டது. மக்கள் அதிர்ச்சியோட பார்த்தாங்க. அவரை விட்டு விட்டாங்க. ஆண்டவன் அவரை காப்பாற்றி விட்டார் என்றனர். மத தலைவர் தப்பிச்சு விட்டார். அடுத்ததாக வழக்கறிஞர் அழைத்து வரப்பட்டார். அவர் கழுத்தில் கயிறு மாட்டப்பட்டது. கடைசியாக ஏதாவது சொல்ல வர்றீங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நீதி நீதி நீதியே வெல்லும் அப்படின்னு சொன்னாரு அவர். மேடை இழுக்கப்பட்டது. வழக்கறிஞரின் கழுத்து நெருங்கிய போது சட்டென்று கயிறு நின்று விட்டது. மக்கள் அதிசயத்தோட பார்த்தாங்க. அவரையும் விட்டு விட்டாங்க. நீதி அவரை காப்பாற்றி விட்டது அப்படின்னு சொன்னாங்க. வழக்கறிஞர் இப்ப தப்பிச்சு விட்டார். கடைசியாக இயற்பியலாளர் அழைத்து வரப்பட்டார். அவர் கழுத்தில் கயிறு மாட்டப்பட்டது. கடைசியாக ஏதாவது சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஆண்டவன் பற்றி தெரியாது, நீதி பற்றியும் தெரியாது, ஆனா அங்க தூக்கு மேடை கயிற்றில் ஒரு முடிச்சு இருக்கிறது, அதனால் தான் கயிறு கழுத்து பதம் பார்க்கவில்லை அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். உடனே தூக்கு மேடையை பரிசீலித்தாங்க. அங்க அந்த கோளாறு இருந்தது. அதனை சரி செய்தாங்க. பின்னர் இயற்பியலாளர் தூக்கில் ஏற்றப்பட்டு தலையும் துண்டிக்கப்பட்டது. சில சந்தர்ப்பங்கள்ல வாய்மூடி இருக்க பழகிக் கொள்றதுதான் நல்லது. தெரிந்த உண்மைகளை எல்லாம் உளறி கூட்டுவதால உங்கள் கழுத்துக்கே ஆபத்து கூட வரலாம். சில வேளைகளில் முட்டாளாக இருப்பதுதான் புத்திசாலித்தனமானது.